நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த உலகத்தில் அளவுக்கு அதிகமான புகழ், அளவுக்கு அதிகமான பணம், அளவுக்கு அதிகமான அழகு, அளவுக்கு அதிகமான ஆசை, இவையெல்லாம் மிகவும் ஆபத்தான ஒன்று சார். எல்லாருக்குமே எல்லாமே ஒரு லிமிட்ல இருக்கணும் சார். அளவுக்கு அதிகமாக பணம் வந்ததுனாக்கா என்ன ஆகும்? தான் என்ற அகங்காரம் தப்பு செய்ய வைக்க இந்த உலகத்தில் தவறுகள் அதிகமாக நடக்கணும் அர்த்தம். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியத்தை கொடுக்கணும்னாக்கா கிரகங்களுடைய அமைவு எப்படி இருக்கணும் சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இந்த கிரகங்களுடைய அமைவு நிறைய விதிமுறைகள் இருக்கு சார். அதில் சில விதிமுறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் ஒன்று கொண்டு தொடர்பு பெற்றோ அல்லது சார பரிவர்த்தனையோ அல்லது 2ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டையோ 11ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டையோ மாறி அமர்ந்த அந்த தசா காலம் வந்து லக்னாதிபதி நன்றாக இருந்து தசா காலம் வந்து விட்டதுனால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? இது ஒரு விதி. நிறைய விதிகள் இருக்கு. இதுல இன்னொரு விதி எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ஜாதக கட்டத்துல ராஜ கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலையில உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கணும் சார். இந்த 3 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நிறைய சம்பாத்தியம் உண்டு சார். சார் இல்லை சார், என் ஜாதக கட்டத்தில் 2 கிரகங்கள் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கு சார். அதாவது சூரியன், செவ்வாய், குரு, இதில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கு, ஒரு கிரகம் உச்சமாக இருக்கு சார். இல்லை 2 கிரகம் மட்டும்தான் சார் ஆட்சியாக இருக்கு அப்படின்னாக்கா நிச்சயமாக சம்பாத்தியம் மிகப்பெரிய அளவில் உண்டுன்னு அர்த்தம். அதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்தில் சார், என்னுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன், செவ்வாய், குரு 3 கிரகங்களும் ஆட்சி, 2 கிரகம் உச்சத்தில் ஒன்று இருக்கு சார். எனக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் நீங்கள் சொல்ற மாதிரி இருக்கு சார்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கோடி கோடியாக உங்களுக்கு பணத்தை கொட்ட போது இந்த கிரகங்கள் அர்த்தம். இந்த அமைப்பில் இருக்கணும் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த ராஜ கிரகங்கள் ஒருவருக்கொருவர் இடம் மாறி உட்கார்ந்து இருக்குன்னு வைங்க. உங்க ஜாதக கட்டத்தில் சூரியன் வீட்டில் செவ்வாயும், செவ்வாய் வீட்டில் குருவும், குருவோட வீட்டில் சூரியனை இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் மாறி உட்கார்ந்து அந்த அமைப்பில் பரிவர்த்தனை யோகத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு தசாக்காலம் வருதுனாக்கா மிகப்பெரிய அளவில் அற்புதமாக, பிரம்மாண்டமாக, பிரமாதமா உங்களுக்கு பணத்தை கோடி கோடியா இறைக்க போகுதுன்னு அர்த்தம் சார். அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், இந்த சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கா பாருங்க. 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் சூரியனோ அல்லது செவ்வாயோ அல்லது 2 கிரகங்களும் உட்கார்ந்து இருந்தால் கண்டிப்பாக திக்பலன் பேர். இதுக்கு பேரு. இந்த மாதிரி திக்பலத்தில் சூரியன், செவ்வாய் உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் அந்த தசா காலமும் வந்துவிட்டால் நிச்சயமாக மற்றவர்களை விட, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை விட மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு என்பது எழுதப்பட்ட விதி சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க மகர லக்னம் வைங்க. மகர லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மகர லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வைங்க. இந்த அமைப்பில் இருந்தா கூட உங்களுக்கு நிச்சயம் கோடி கோடியா பணத்தை கொடுக்கும் சார். நிச்சயம் வருமானம் உண்டு சார். 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு, அஷ்டமாதிபதி ஆச்சு, அதெல்லாம் அப்புறம். நாம பேசுவது என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் கொடுக்குமா? கண்டிப்பாக நிச்சயமாக வருமானம் உண்டு, குறைவில்லாத வருமானம் உண்டு சார் இவர்களுக்கெல்லாம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதி, மகர லக்னத்தினுடைய அதிபதி சனி பகவான் எந்த அளவிற்கு அவர் பலமாக இருக்கிறாரோ அதை வைத்துத்தான் உங்களுக்கு சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும். அந்த சனி பகவானுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய பலத்தை வைத்துத்தான் உங்களுடைய யோகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் என்பதை நிர்ணயிக்கப்படும் சார். ஆட்சியா இருக்குதா, உச்சமா இருக்குதா, நட்பா இருக்குதா, நீச்சம் பெற்றோ பகை பெற்றிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தில் தடைகள் நிச்சயம் உண்டு அர்த்தம் சார். என்னைக்குமே ஒரு ஜாதக கட்டத்தில் யோகங்கள் செயல்பட வேண்டும் என்றால் லக்னமும் லக்னாதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு இருக்கவே கூடாது சார். பலம் எழுந்து இருக்கவே கூடாது. அப்படி பியூரிட்டியா, கிளாரிட்டியா இருக்கணும். அப்படி அமர்ந்து லக்னாதிபதி பலம் பெற்று சூரியன், செவ்வாய், குரு நல்ல நிலையில் அமர்ந்து உங்க ஜாதக கட்டில் பலம் பெற்று இருந்தால் மட்டும் பத்தாது சார்.
அந்த பலம் பெற்ற சூரியன் செவ்வாய் குரு லக்னாதிபதி லக்னம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் சேர்க்கை பார்வை இருக்கவே கூடாது. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவானுடைய இணைவுகள் இந்த ஜாதக கட்டத்தில் சூரியனுடவோ செவ்வாயுடனோ குருவுடனோ அல்லது லக்னாதிபதியுடனோ லக்னத்துடனோ இந்த ராகு கேது சனி பகவானுடைய சேர்க்கை பார்வை இருக்கவே கூடாது. இந்த அமைப்புகள்லாம் இந்த விதிகள்லாம் இருந்தால் தான் சார் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு 100% 100% யோகத்தை கொடுக்கணும்னாக்கா லக்னாதிபதி நன்றாக இருந்து லக்னமும் நன்றாக இருந்து லக்னமும் லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியா இருக்கணும் சார். அப்படியே பல 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 பலன்னு இருக்கணும். அதற்கடுத்து இந்த சூரியன் செவ்வாய் குரு நல்ல நிலையில உட்கார்ந்துருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கணும். இந்த அமைப்புகள் இருந்து அந்த தசாக்களம் வந்து விட்டால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு கோடி கோடியாக லட்சமாக இந்த கிரகங்கள் அள்ளி கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியவர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.